ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்பர் 1 கார் செல்லிங் பொசிஷன்லேயே இருந்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு புதுசுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது அவங்க வழக்கமாக பண்ணுறது தான். ஆனால் என்ன புதுசுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்படேட்டர்ஸ் எல்லாம் ஈவிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குல்ல, இவங்க வந்து 2024 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து கிராண்ட் விட்டாரா அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பீப்புள் கிட்ட ஒரு ரிசப்ஷனே சொல்லலாம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 18,000 நம்பர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல சேல்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. 2025 பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் ஜென்னாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் நிறையவே இருக்கு. அவங்ககிட்ட இருக்க ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜிலே பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்றாங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணீங்கனாலே. அந்த உங்களுக்கு சீரியஸ் ஹைப்ரிட்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சொல்கிற மைலேஜஸ் பார்த்தீங்கன்னா 30 to 35 அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு காம்படேட்டர்ஸ் ஈவியில் போயிட்டு இருக்க டைம்ல இவங்க ஹைப்ரிட் கான்செப்ட் பண்ணி இந்தியன் பீப்புள்ஸை ரீட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு எண்ணத்தையும் உருவாக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஃபியூச்சரில் அவங்க எப்படி கொண்டு வராங்க, ஃபுல்லாக ஈவிக்குள்ளே வராங்களா, இல்லை வந்து ஹைப்ரிடை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் போக போகிறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.